ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, பத்திரமாய் பாதுகாப்பாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை சபையில் சகோதரர்களுக்கான ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் திரளாய் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். பேதுருவினுடைய நிருபத்தை வாசித்தீர்கள் ஆனால் பேதுரு நிறைய அனுபவங்களை கொண்டவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறார். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனாயிருந்திருக்கிறேன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறேன், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாதீர்கள், மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்துங்கள், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 6ஆம் 7ஆம் வசனங்களை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்க. உயர்வுன்றது உடனே வராது. பள்ளிக்கூடத்திற்கு போகிற பிள்ளைகள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது உயர்வு வந்துடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கணும், 12ஆம் கிளாஸ் படிக்கணும், கல்லூரி படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு வரும். ஆனால் ஏற்ற காலத்தில் உயர்வு வரும். அந்த உயர்வு வரும் வரைக்கும் இங்கே சொல்லியிருக்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அதாவது தேவனுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அதை சொல்லி அடுத்த வசனத்தில் அழகா சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் உயர்ந்து வருகிறீர்களா? ஏற்ற காலத்திலே வளரும்படி நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறீர்களா? இதெல்லாம் அவர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காலை வேளையில நீங்கள் எத்தனை கவலைகளோடு இருந்தாலும், நான் இப்படியே இருக்கிறேனே, சின்னவனாகவே இருக்கிறேனே, இப்படிலாம் யோசித்தீங்கன்னா உங்களை அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். ஏனென்று கேட்டால் அவர் உங்களை விசாரிக்கிறவர். கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் அனுபவசாலி. தான் பெற்ற அனுபவத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பரலோக தேவனுடைய கரங்களுக்குள்ளே அடங்கி இருங்கள். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில தந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யாருடைய கையில அடங்கி இருக்கிறோம், இதை நாங்கள் சிந்தித்து பார்த்து, நீர் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவீர் என்று அறிந்து உடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்க எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி வேண்டுகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவராகிய உங்கள் கவலைகளை எல்லாம் ஒன்று கூட நீங்க வச்சுக்கிடாதீங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு ஃப்ரீயா இருங்க. God bless you abundantly again and again and again and again. Amen.